T20ல இதுவரைக்கும் சுப்மன் கில் பண்ணாத ஒரு சாதனையை இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காரு. அதுவும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ரஷீத் கான் போட்ட ஓவரை கூட அடித்து தம்சம் பண்ணி இன்னைக்கு அவர் இப்படி ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. இதனால ஒரு ரெக்கார்ட் பிரேக்காகவே மாறியிருக்கு. குறிப்பாக சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளேயர் தான். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் T20 மேட்ச்சில் அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ணது கிடையாது. அவர் ஓடி ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மேட்டில் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணுவார். அந்த நிலைமையில் இந்த மேட்ச்சில் அவர் இடம் பெற்றிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அடுத்ததாக 3 T20 மேட்ச் கொண்டு தொடர்ந்து நடக்க போகுது. இந்த மேட்சை தொடர்ந்து இந்த வருடம் இறுதி நடக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப் மேட்ச்க்கு கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு பங்களிப்பு வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ருத்ராஜ் கெக்வாத் இவங்க எல்லாருக்குமே இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதனால் சுப்மன் கில்லுக்கு இந்த T20 மேட்ச்சில் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அவரோட திறமை நிரூபிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த நிலைமையில் இப்போது கடுமையாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பயிற்சி ஆட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நடந்த பயிற்சி ஆட்டத்தில் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே ஒதுங்கியிருக்காங்க. சுப்மன் கில் தான் கேப்டனாக இந்த மேட்ச்சை எடுத்து நடத்தியிருக்காரு. அந்த வகையில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி விளையாட ஆரம்பித்த சுப்மன் கில் அவர்கள் எடுத்தோடனே நல்ல ஒரு அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்தினார். கொஞ்சம் முதல்ல ஒரு 10 பால் 15 பால் வரைக்கும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின அவர் அதற்கு பிறகு சரவெடியாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அட்டமாடியாக பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை சுப்மன் கில் உள்ள இவ்வளவு ஒரு அதிரடியான ஆட்டம் வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு. ஒரு ஷேவாக்கு எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி தான் சுப்மன் கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. முதல் 10 பால் வரைக்குமே வெறும் 15 ரன்கள் அடித்த சுப்மன் கில் அவர்கள் அடுத்ததாக ஒரு 30 பாலுக்கெல்லாம் அவர் கிட்டத்தட்ட அவருடைய சதத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 38 பாலுக்கு அவர் 107 ரன்கள் அடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அதுலேயும் இதில் 7 6 அப்புறம் 13 4 அடிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு சுப்மன் கில்லால் ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆப்கானிஸ்தான் வீரர்களை தாண்டி இந்தியன் வீரர்களே அசந்து போய் பார்த்துருக்காங்க. சுப்மன் கில்லுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, என்ன இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இதனால் சுப்மன் கில் அவுட் ஆகிற வரைக்கும் கூட இந்தியன் ஸ்கோர் ஆனது சூப்பராக போயிருந்திருக்கு. அதற்கு பிறகு ரஷீத் கான் அடுத்த விக்கெட்டுகளை ஈஸியாக சுருட்டி கிட்டத்தட்ட இந்தியாவை இன்னைக்கு 186 ரன் வரைக்கும் தான் அடிக்க வச்சாங்க. ஆனால் சுப்மன் கில் போன ஸ்பீடுக்கு அவர் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக 250 ரன் கூட போயிருந்திருக்கும். 186 ரனுக்கு ரஷீத் கான் இந்தியாவை சுட்டிட்டாரு. அதற்கு பிறகு 180 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பினாங்க. ஆனால் இந்தியா சும்மா விடுவாங்களா? பவுலிங்கில் அவங்களும் தான் டாப்பர் ஆச்சு. ஸோ அவங்களுடைய அற்புதமான பவுலிங்கை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையுமே கலங்க வச்சிருந்திருக்காங்க. எவ்வளோ போராடி பார்த்தாங்க ஆப்கானிஸ்தான் எப்படியாவது இந்தியா கண்ணில் மண்ணை தூவி இந்த மேட்ச் ஜெயிச்சலாம்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் விடாமல் துரத்திட்டு போய் 182 ரன்களில் இந்தியா ஆப்கானிஸ்தானை ஒட்டுமொத்தமாக வீழ்த்தி 6 ரன் வித்தியாசத்தில் இன்னைக்கு இந்தியா ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சுப்மன் கில் அடித்த மிக முக்கியமான சதம் அப்படிங்கிறது எல்லாரையுமே வியந்து பார்க்க வச்சிருக்கு. சச்சின் டெண்டுல்கர் இந்த சதத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவரும் அவருடைய பாட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காரு.